ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், நல்லா இல்லைன்னா லைக்கே பண்ணாதீங்க, சரிங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய யூடியூப் சேனல் பார்த்த அனைவருக்கும் நன்றி. இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ஊருக்கு தான் போயிட்டுருக்கோம். திடீர்னு அர்ஜெண்ட்டாக கிளம்பி ஊருக்கு போயிட்டோம். இங்கே பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி ஒரு பசுமையான தண்ணி பாருங்கள். ரொம்ப இவ்வளோ பசுமையாக பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது. அதனால தான் இதை வீடியோ எடுத்திருந்தோம் பஸ்ஸில் போகும்போது. இப்படி ஒரு லைஃப்பை பார்த்துட்டு அப்படியே நீங்கள் எங்கள் ஊர் ஆப்போசிட்டாக பார்ப்பீங்க. இங்கே வந்து தண்ணியை பார்க்கும்போது இப்படியும் இருக்கே அப்படின்னு தோணும். அதே ஆப்போசிட்டாக பாருங்கள், எங்கள் ஊரை பார்க்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த தண்ணியை பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சந்தோஷங்க. எங்கள் சைட்லாம் இந்த மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா ஃபுல்லாக கருவேல மரம் தான் இருக்கும். தண்ணி இந்தளவுக்கு ஆற்று வாய்க்கால்லாம் கிடையாதுங்க. பஸ் வசதியே கிடையாது. ஃபஸ்ட்டு எங்கள் ஊருக்கு பஸ்ஸே இல்லை. ஒரே ஒரு பஸ் தான் வரும். அதனால் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ். நாங்கள் ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டு இருந்தப்போ இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த எந்த ஏரியான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருந்ததுங்க. இங்கே பாருங்கள், நாங்கள் வந்து இறங்கிட்டு இதுக்கு எங்கிட்டு பஸ்ஸு இல்லைங்க. எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு வண்டியில் தான் போகணும். ஒரு 7 கிலோமீட்ரு. பஸ் எப்பயுமே கிடையாது. காலையில் ஒரு வண்டி, நைட்டு ஒரு வண்டி தான். எல்லாருமே அப்படி தாங்க. ஸ்கூல் பசங்க முதற்கொண்டு எல்லாருமே இந்த மாதிரி தான் போவாங்க. பார்த்திங்கன்னா தெரியும், ஃபஸ்ட்டில் பார்த்த வீடியோக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அங்கிட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி, வாழை மரம் சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கருவேல மரம் தான் இருக்குது பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அது ஆடு பார்த்திங்கன்னா குறுக்க இறங்கிக்கிறாங்க. அதுதான் விரட்டிகிட்ருக்குறாங்க. வண்டியில் பார்த்திங்கன்னா தீவனங்க, மாட்டுக்கு தீவனம் எடுத்துகிட்டு அப்படியே எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. ஏன்னா 2 டைம் வர முடியாது இல்லைங்களா? சும்மா 2 டைம் வந்து இங்கேயும் அங்கேயும் வர மாதிரி இருக்கும். அதனால் பாருங்கள், ஆட்டுக்குட்டி இவங்களாம் ரொம்ப நாள் ஆச்சு இல்லைங்களா? ஆட்டுக்குட்டினா ரொம்ப பிடிக்குங்க எங்கள் பொண்ணுக்கு. ஏன்னா ஊருக்கு வந்துட்டு வந்தாலே அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு. அந்த ஆட்டுக்குட்டி கூட விளையாடுறது, கோழி, ஆட்டுக்குட்டி, நாய்க்குட்டி இதெல்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ். ஏன்னா நம்ம இருக்கிற பக்கம் கோழி, ஆடெல்லாம் வச்சுக்க முடியாது இல்லைங்களா? வாடகை வீடுனாலே உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இங்கே வந்து அம்மா வீட்டுக்கு வந்தாலே அந்த ஆட்டுக்குட்டி கூட விளையாடுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அம்மாச்சி ஊருக்கு வந்தாச்சு. அங்கே பாருங்க, தாத்தா ஆட்டெல்லாம் கட்டிட்டு போகிறாங்க. நாங்கள் இன்னும் கொஞ்ச நேரத்தில் போயிடுவோம். நாங்கள் இன்னும் சாப்பிட்ருக்கோம். சிறுகாய் பறிக்க போகலாம் தாத்தா கூட. பாருங்க பறிக்கிறாங்க. வரீங்களா? அங்கே பாருங்க. அது என்ன எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. தூக்கு பண்ணி எடுத்துட்டு எங்கம்மா போகிறேன்? எங்கள் அம்மாச்சிக்கு சாப்பாடு கொடுக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி எள்ளுக்காய் பிடிங்கிறியா நீ? இல்லைக்கு பிடுங்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன். பிடுங்கி எப்படி இருக்குன்னு பார்க்க போறியா? அங்கே ஒரு ஒருத்தி. என்ன பண்ணுறீங்கோ? இங்கே வருது பாரு. வாங்க போலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாச்சி உள்ள ஊஞ்சலுக்கு ஆட வரீங்களா? இங்கிட்ட திரும்பி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மாச்சி ஊரில் ஊஞ்சல் இருக்கு, ஆட வரீங்களா? அங்கே ஆடலாம். சரி, சாப்பாடை தூக்கிட்டு வாங்க, நாங்கள் போகிறோம். யாரும் உங்கள் அத்தை தானே ஆமை கொட்டாய் மாதிரி நடக்கிறது.
வேணி இதுக்கு பேர் என்ன? இதுக்கு பேர் பீக்கங்காயா? இதுக்கு பேர் என்னடி? எள்ளு. இப்போ நீ என்ன வேலைக்கு போகிற? இந்த காய் பிடுங்க தான் போறியா? ஆ எங்கே இருக்கு உங்கள் அம்மாச்சியே காணமே? ராமசாமி தாத்தா இருக்காரா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அத்தை இங்கே இருக்காங்க, எங்கள் அம்மா அம்மாச்சி, எங்கள் தாத்தாவும் எங்கள் அக்காவும் எல்லா எள்ளுக்காய் பறிச்சிட்டு இருக்காங்க எங்கள் காட்டில். நீங்களும் எள்ளுக்காய் பறிக்க வரீங்களா? எள்ளெல்லாம் கொட்டுதாம்மா, பறிக்க வரீங்களா நீங்களும்? எங்க அம்மா பறிச்சிட்டு இருக்காங்க, எங்க அம்மாச்சியும் பறிச்சிட்டு இருக்காங்க. இந்த காட்டை சுற்றி காட்டுறேன், இவ்வளோ எடுத்திருக்காங்க எள்ளு காடெல்லாம். இவ்வளோ பறிச்சிட்டாங்க. எங்கள் அம்மா எல்லாம் படிக்கிறாங்க பாருங்க. தெரியலையா? கிட்ட போய் காட்டுறேன் வாங்க. இந்த எங்க அக்காவும் எங்க அம்மாச்சி தட்டுறாங்க. இது என்னன்னு தெரியுதா? நெல்லு. நீங்களா தட்டிடுங்கன்னா சொல்லுங்க, வாங்க தட்டலாம். தட்டுறாங்க பாருங்க, இப்படிதான் தட்டணும். தட்டணும். எங்க அம்மாவெல்லாம் படிக்கிறாங்க, ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இது என்ன எங்க அம்மா செய்யறது மட்டும் ஆச்சரியமா இருக்கு, அம்மா வேலையே செய்ய மாட்டேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எள்ளு பறிக்க வரீங்களா? எள்ளு தட்டிட்டு இருக்கோம் எங்க காட்டுல. எங்க அத்தைலாம் பறிச்சிட்டு இருக்காங்க பாருங்க, எங்க அம்மா எல்லாம் பறிச்சிட்டு இருக்காங்க. இவ்வளோ பறிச்சிட்டாங்க. நீங்களே எள்ளுக்காய் பறிக்க வரீங்களா? எங்க தாத்தாவை படிக்க விடுறாங்க. நீங்களே எள்ளுக்காய் பறிக்க ஆசைப்படுறீங்கன்னா வாங்க பறிக்கலாம். இங்கே எனக்கு ஆள் கிடைக்கல, சீக்கிரம் வந்துடுங்க. இந்த ஊர் மேலே கம்பேஸ்வரம் வந்துடுங்க, கிட்ட தான் இருக்குங்க. வந்து வேலைக்கு போட்டு ஓடிடுங்க. எந்த அளவுக்கு கேவலப்படுத்துறா பாரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8 மணிக்கு வந்தாச்சு. இவ்வளோ இது பண்ணியாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் அம்மாலாம் படிச்சிட்ருக்காங்க. இன்னொரு காடு கூட படிச்சிருக்கோம் பாருங்க. உங்கள்கிட்ட இவ்வளோவுமே படிச்சிருக்கோம். எங்கள் அம்மா படிக்கிறாங்க பாருங்க. நீங்களும் படிக்க வரீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வாங்க படிக்கலாம். ஜாலியாக இருக்கும் படிக்கும் போது. வரீங்களா? எங்கள் அத்தையெல்லாம் படிக்கிறாங்க பாருங்க. எவ்வளோ சீசன்ட் செம்மையாக இருக்கும். எங்கள் கூட்ட சுற்றி கூட்டம் பாருங்க. பாருங்க நெல் தெரியுதா? மட்டும் என்ன பண்றது?
எள்ளு வந்துட்டு எல்லாம் பறிச்சதுக்கப்புறம் எள்ளு தட்டணும். பாருங்க அம்மா கூட்டி வச்சு அடுக்குறாங்க. மாதிரி சேர்த்து வச்சு அடுக்கணும். வாங்க எங்கள் கோட்டை சுற்றி காமிக்கிறேன். பாவடைக்கே இருக்கு. இவ்வளோ பறிச்சிட்டோம். இவ்வளோ இருக்கு, இன்னும் பறிக்கணும். எங்கள் அக்கா பறிச்சு கொண்டு வர்ற பாருங்க. இதை காட்டு அப்படி வைக்கணுங்க. நல்லா இருக்குன்னு நினைக்கிறாரோ வச்சுட்டு இங்கே 5 பேரும் பறிக்கிறாங்க பாருங்களேன். அப்போ நம்மளும் ஃபாலோ பண்ணுவோமா? 5 பேர் பறிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே பறிக்கிறாங்க. நீங்களும் பறிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா? இந்த வீடியோவுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட்ஸ் போடுங்க. நீங்கள் என்னென்ன கமெண்ட்ஸ் போடுவீங்கன்னு நாங்களும் பார்க்குறோம். வாயாடி ரங்கம்மாங்கிறது கரெக்டாக இருக்குது. எங்கள் அம்மா அப்படி தானே திட்டிகிட்டே இருப்பாங்க, வாயாடி ரங்கம்மான்னு. இல்லை தெரியுதா? எல்லோ இங்கே காட்டை சுற்றி காட்டுறோம் பாருங்க. மாடெல்லாம் மேயுது. அந்த காட்டிலே பறிச்சுட்டு கொண்டாங்களா? அங்கே பறிக்கிறாங்க தெரியுதா? இந்த ஆலமரத்தில் இந்த மரத்துல தான் நாங்கள் படுத்துப்போம். ஊஞ்சல் தான் இருக்கும் பாருங்க. எள்ளு புடங்கூடதெல்லாம் நீங்களும் பண்ணுறீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 8 மணிக்கு வந்தாச்சு. எங்கள் அம்மா எள்ளு பிடுங்கிட்டு இருக்காங்க. நீங்களும் எள்ளு பிடுங்க வரீங்களா? செம்மையாக இருக்கும், பிடுங்கலாம், ஜாலியாகவும் இருக்கும். பிடுக்குறீங்களா? மருந்தெல்லாம் அடிக்கலாம். எல்லாம் மருந்தெல்லாம் அடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். காட்டை சுற்றி காட்டுற பாருங்க. இவ்வளோ பறிச்சிருக்கோம், இவ்வளோ பறிக்கணும். இந்த காட்டை சுற்றி காட்டுறேன். நீங்கள் நல்லா இருக்கிறா பாருங்க. எங்கள் மாடு மாஞ்சிட்ருக்கு. அப்படிலாம் பாருங்க. நல்லா இருக்கா? பறிக்க போறீங்களா நீங்களும்? செம்மையாக இருக்கும். அங்கே பாருங்க மழை பெய்யுதா? மலைக்கெல்லாம் போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் அம்மாச்சி ஒரு மேலே கொம்பேஸ்வரம் வந்து இது வந்து முடிச்சிட்டோம். இன்னும் எவ்வளோ இருக்குன்னா ஒரு 1.5 காணி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். உட்காந்துருவாங்க. ஒரு 10 நாள் இருந்து எடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். 3 மொட்டை காட்ட முடியும். ஐயோ